வாங்க வணக்கம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா அரிசி பருப்பு வடை செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடிக்கு வரல பாருங்க. அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அதே அரிசிலேயே போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் பச்சை அரிசியும் போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம். எது வேணுமோ அதை போட்டுங்க. இப்போ தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அரிசி பருப்பு ஊறங்காட்டியும் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு எல்லாம் ஊறிடுச்சுங்க. நல்லா கழுவிட்டு ஆட்டிக்கலாம் பாருங்க. இதெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அலசிக்கலாம். அப்படி சுத்தமாக இருந்தால் தான் பருப்பை பாருங்க எப்படி கழுவிட்டேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக ஒரு 100 கிராம் அறுத்து போட்டுக்கலாம். வரமிளகா நான் ஒரு 8 மிளகா போட்டுக்கிறேன். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கசகசா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூண்டு ஒரு கட்டி பெரிய கட்டியாக உளிச்சு போட்டுக்கலாம். ஒரு வரச்சோட இஞ்சி எடுத்து பெருவரச்சோடு அதை செதுக்கி கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு கிராம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை கொஞ்சம் போட்டுக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது நைஸாக ஆட்டிக்கணுங்க. அரிசி பருப்பு ஆட்டுற போது உப்பு போட்டுக்கலாங்க. மசாலா சேர்த்து ஆட்டிக்கலாம். பருப்பு அரிசி ஆட்டி இதிலே ஊற்றி கலந்து பிசைஞ்சிக்கலாங்க. ஆட்டிட்டு வந்துட்டு இதிலே கொட்டி பிணைஞ்சிக்கலாம். கொட்டணும். மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சோடா போட்டுக்கிட்டோம்னா நல்லா பஞ்சாட்டு நல்லா இருக்கும். அதுக்காக சோடாப்பு கொஞ்சம் போடுங்க. பாருங்கடா நானும் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடி பொடியாக எடுத்து போட்டுக்கிட்டா நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்க நானும் போடுறேன்.
மாவை பச்சை பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம். கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எண்ணெயில் விட்டுலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பச்சை பிணையிற மாதிரி மாவை நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் மெலுசாக பிணைஞ்ச பாருங்க. இதா இப்படி பிணைஞ்சிக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டா போதும். நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம் பாருங்க. இந்த பத்துக்கு பேஞ்சி இந்த மாதிரி எடுத்து போடுங்க. அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வைக்கிறேன். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். இது தீபாவளிக்கு பலகார மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நாம காலையில் செஞ்சோம்னா பொழுதுக்கு நல்லா சாப்பிடலாம். சரி, சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி தெரியாத கூட இருக்கலாம். நாங்க செய்யறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை நாம வரவங்களுக்கு 2 எடுத்து கொடுக்கலாம். அவங்களும் சாப்பிட்டு பார்க்கட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு இது மாதிரி கிடையாது. நல்லா கமகமன்னு வாசம் வருது பாவா. இந்த பலகார வாசனையா தான் இருக்கும். பாரு, இது பாரு, சின்ன சின்னதா போட்டா கூட நல்லா பெருசு பெருசா நல்லா உருண்டுக்குது. அவ்வளவுதான், வெந்துருச்சு பாரு பாவா. எடுக்கலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி, சாப்பிட்டு போட்டு சொல்கிறேன். நல்லா காரசூரமா நல்லா அருமையாக இருக்குது. டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா அவசியம் இருக்குது. சாப்பிடலாம். சாப்பிட்றது தான் செஞ்சுக்கிறோம். சாப்பிடு. எவ்வளோ சாப்பிட்றியா அவ்வளோ சாப்பிடு. நல்லெண்ணெய் வேணும்னு தும்பனாயா. சாப்பிடு. எவ்வளோ சாப்பிட்றியா அவ்வளோ சாப்பிட்டு போடுறேன். டேஸ்ட் ஆகுதா?
சூப்பராக இருக்குது. பொசுன்னு நல்லா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு இருக்குது. இன்னும் எவ்வளோ சாப்பிட்லாமோ அவ்வளோ சாப்பிட்லாம். இன்னும் தடத்து நிறைய வச்ச கூட சாப்பிட்டு போடுவேன். நான் சாப்பிடுவேன். ம் வெளியே ஆறேன் பசாது. நான் சாப்பிட்டு தான் வருவேன். நல்லா பொசுன்னு அப்படி அடிமையாக்கு. ம் எனக்குலாம் பல்ல இல்லை பாரு எப்படி சாப்பிட்றேன் பாருங்க. நான் கூட டீ வலிக்குது, செஞ்சு விட்டா பண்ணீங்களா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க. இதானே வந்து நான் கூட ஒன்று கொடுப்பேன். அங்கே வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரத்த ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு வரோம்.